بسم الله الرحمن الرحيم. அப்ப ஒரு நோக்கம், ஃபர்ஸ்ட் நோக்கம் என்னது? கபராளிகளை பார்க்க போறது ஒரே நோக்கம், அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது ஒரு நோக்கம். அவங்களுக்கு நம்மளால் ஏண்ட ஒரு துவாவை செய்து விட்டு வருவது அல்லாஹ்விடத்துல. அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கணும், யா அல்லாஹ் கபர் லேசாக்கி வை, அவர் தர்ஜா வசத்து, இப்படின்னு நீங்க விரும்பினதெல்லாம் கூட கேட்கலாம். இறந்து போன ஆட்களுக்காக வேண்டி என்ன செய்யலாம்? இந்த மாதிரி அப்படி எல்லாம் சொல்லி காட்டலாம். என்ன செய்யணுமா துவா செய்யும்போது? ரப்பனா ஃபிர்லனா ஒல் இஹ்வானி நல்லதீன சபகுனா பில் ஈமான். மூமின்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல, ரப்பனா ஃபிர்லனா எங்களை மன்னிப்பாயாக, ஒல் இஹ்வானினா எங்கள் சகோதரர்களை மன்னிப்பாயாக, அல்லதீன சபகுனா பில் ஈமான் எங்களுக்கு முன்னால் ஈமானோடு போய்விட்டார்களே அந்த மக்களை மன்னிப்பாயாக, எங்களை மன்னிப்பாயாக என்று முன்னாடி சென்றவர்களுக்காக மன்னிப்பு கேட்கணும். இதை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தர்றான். அதனுடைய ஒரு பாட்டு தான் இந்த கபரு ஜியாரத் என்பது. கபரு ஜியாரத் என்பது கும்பிடுவதோ வழிபாடு நடத்துவதோ கிடையாது, அவர்களுக்கு துவா செய்து விட்டு வருவது, அவங்களுக்காக. இது ஒரு நோக்கம். இன்னொரு நோக்கம், ரெண்டு நோக்கம் தான் இருக்கு. அதாவது மூமின்களுடைய கபருக்கு போவதுடைய நோக்கம் என்னன்னா அவங்களுக்கு துவா செய்வது. மூமின் இல்லாத மற்ற கபருக்கும் போய் ஜியாரத்து பண்ணலாம். மூமினுக்கு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பொதுவான காபிர்கள் அடங்கப்பட்டிருக்கிற இடம் இருக்கும்ல, அதுல கூட நம்ம என்ன செய்யலாம், போயிட்டு வரலாம். அங்க போய் இது மட்டும் செய்ய முடியாது, துவா செய்ய முடியாதுல்ல, அவங்களுக்கு தான் மன்னிப்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனால் அதுல என்ன உள்ளத்துல பாடம் படிச்சுட்டு வரணும். போய் இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு போனாங்க, எல்லாம் சேர்ந்துட்டாங்க, ஆட்டம் போட்டான், அந்த மாதிரி நினைத்து கொண்டு மௌத்துடைய ஞாபகத்தை, மரணத்துடைய ஞாபகத்தை உண்டாக்கி கொண்டு வருவதும் கபரு ஜியாரத்துடைய இன்னொரு நோக்கம். முஸ்லீம் கபருக்கு போனா அதுல ரெண்டு நன்மையும் கிடைச்சிரும். முஸ்லீம் அல்லாத கபருக்கு போனீங்கன்னா அந்த முதல் நன்மை வராது, ரெண்டாவது நன்மை மட்டும் வரும். முஸ்லீம் கபருக்கு போனா துவாவும் செஞ்சுக்கிறீங்க, மௌத்துடைய யாபமும் உங்களுக்கு வந்துவிடும். முஸ்லீம் அல்லாத கபருக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு தான் மன்னிப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டாங்கல்ல, அந்த மன்னிப்பு கேட்கறது, இந்த சலாம் அதெல்லாம் விட்டு என்ன செய்யணும், இதை கேட்டு வருவோம். எதை கேட்போம்? மரணத்துடைய நீ இன்னும் போயிட்டு நாங்களும் நாளைக்கு வரப்போறோம் அப்படின்னு சொல்லி மௌத்துடைய யாவும். இது எங்க இருந்து விளங்குது என்று கேட்டால், இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் தான். ஜார நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர உம்மிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தாயாருடைய அடக்கத்தலத்தை போய் ஜியாரத்து செய்தார்கள். தாயாருடைய கபரை ஜியாரத்து பண்ணார்கள். பண்ணும்போது பக்கா அழுதார்கள். கபர்கிட்ட நின்று என்ன செஞ்சாங்க? அழுதார்கள். அபுகா மன் ஹவுலஹு, சுத்தி இருந்தவர்களை எல்லாம் அழ வைத்து விட்டார்கள். ரசூல் அழுது என்ன செய்வாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று அழுத உடனே சுத்தி இருந்த எல்லாரும் என்ன செய்யறாங்க? எல்லாரும் அவங்களும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அழ ஆரம்பிச்ச உடனே ஏன் அழுத என்று விளக்கம் சொல்றாங்க. ஜியாரத்துக்கு போனாங்க, போன உடனே அழுதாங்க, சஹாபாக்கள் அழுதாங்க. அப்புறம் மக்கள்கிட்ட விளக்கம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, இஸ்தஅதன்து ரப்பி, என் இறைவனிடத்தில் நான் அனுமதி கோரினேன், அஃபி அன் அஸ்தக்ஃபிர லஹா, என் தாயாருக்கு பாவ மன்னிப்பு கோருவதற்காக அனுமதி கேட்டேன். யா அல்லாஹ் எங்க அம்மாவுடைய பாவத்தை மன்னிக்கணும், அதுக்காக நான் உன்கிட்ட துவா செய்யலாமா அப்படின்னு அல்லாஹ்ட்ட என்ன செய்யறேன்? என் தாயாருக்கு பிழை பொறுக்க தேடுவதற்காக வேண்டி நான் அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்டேன். ஃபலம் யுதன்லி, எனக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. என் தாயார் அந்த கொள்கை ஏத்துக்கிறாம இறந்து போயிட்டதுனால, அவங்க முஸ்லீமாக இறந்து போயிட்ட, முஸ்லீம் அல்லாம இறந்து போயிட்ட காரணத்தினால அவங்களுக்காக நான் துவா செய்ய போகும்போது அல்லாஹ் எனக்கு அனுமதிக்கல. அதுக்கப்புறம் வஸ்தஅதன்துஹு ஃபீ அன் அஸூர கப்ரஹா, என் தாயாருடைய அடக்கத்தலத்தை போய் ஜியாரத்து பண்ணுவதற்கு நான் கேட்டேன். மன்னிப்பு கேட்க அனுமதி இல்ல, ஜியாரத்துக்கு தான் அனுமதி கேட்கிறாங்க. காபீர் கபருக்கு போறது ஜியாரத் தான் சொல்ல வர்றேன். காபீரா இருக்கிறவங்க கபருக்கு போனாலும் அதுக்கு பிறகு என்னது? அதே ஜியாரத்துங்கிற வார்த்தையை தான் போடுறாங்க. அனுமதி கேட்டேன். போகுதினலி, எனக்கு அதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஜூருல் குபூர, நீங்கள் கபருக்கு போங்கள். ஃபைன்னஹா துதக்கிருல் மௌத்த, அது மௌத்தை ஞாபகப்படுத்தும். இந்த மௌத்தை ஞாபகப்படுத்தும் சொன்னதை எந்த கபருக்கு தான் சொன்னாங்க? மூமின் கபருக்கு சொல்லல, மூமின் அல்லாதவங்களுடைய கபருக்கு தான் சொல்றாங்க. யாருக்கு பாவ மன்னிப்பு கேட்க கூடாதோ, முஷ்ரிக்கா இருந்தா தான் பாவ மன்னிப்பு கேட்க கூடாது, அதுக்கு தான் அல்லாஹ் தடுத்து இருக்கிறான். அப்ப பாவ மன்னிப்பு யாருக்கு கேட்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்கள போய் பாக்குறாங்க. அதுக்கு தான் ஜியாரத்துங்கிற வார்த்தையும் பயன்படுத்துறாங்க. அதோட சேர்த்து இது மௌத்து யாவத்தை உண்டாக்கும், மௌத்துடைய நினைவை உண்டாக்குவதற்கு அது மூமின்களுடைய கபரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மூமின் கபர்லையும் போனாலும் மௌத்து யாவம் வரும். மூமின் இல்லாத மற்றவர்கள் அடக்கி வச்சுக்கிற கபருக்கு போனாலும் மௌத்து யாவம் என்ன செய்யும்? வரும். பார்த்துட்டு மரணத்துடைய நினைவை
உள்ளத்துல உண்டாக்கி கொண்டு வரலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் அந்த மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லிட்டு வந்துடக்கூடாது. அது பாவ மன்னிப்பு கேட்கிற மாதிரி வந்துடும். அப்ப இது முஸ்லீம்ல 1622வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து நம்ம எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா தொகுத்து பார்க்கல என்ன தெரியுதுன்னு கேட்டா, ஜியாரத்துக்கு 2 நோக்கம். மூமின்களுடைய கபரை ஜியாரத்து செய்வதில் அவங்களுக்கு மன்னிப்பு கேட்பதும், நமக்கு மௌத்து ஞாபகத்தை உண்டாக்குவதும், மற்ற கபர்கள்ல நமக்கு மௌத்து ஞாபகத்தை உண்டாக்கி கொள்வது. மறந்துட்டு இருக்கிறோம், இவன் போய் சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்து விட்டு நமக்கு நாம என்ன செய்யறது, ஒரு பாடம் கத்துக்கொண்டு வருவது. இந்த 2 ஒரு அடிப்படை அதுல இருக்குது. அதுல சில கண்டிஷன் இருக்குது. அல்லாஹ்